என் இனிய அன்பர்களே, வணக்கம். தமிழ் இலக்கியத் தொடரில் இன்று நாம் பார்க்கப் போவது இஸ்லாமிய இலக்கியங்கள். இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பரப்பு 9 நூற்றாண்டு கால வரலாற்றினை கொண்டது. இந்நீண்ட நெடும் பரப்பில் காண கிடைக்கும் இலக்கியங்களை கால வகையில் 3 வகையாக பாகுபாடு செய்கின்றனர். அவை தொடக்க கால இஸ்லாமிய இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள். முதலாவதாக தொடக்க கால இலக்கியங்களை பார்க்கலாம். இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் காண கிடைக்கும் முதல் நூல் பல்சந்த மாலை. இதன் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியாகும். பல்சந்தமாலை காலம் முதல் சீராப்புராணம் உருவான காலம் கிபி 1703. இதை தாண்டி 30 அல்லது 40 ஆண்டுகள் வரையுள்ள இலக்கியங்களை தொடக்க கால இலக்கியங்கள் என்பர். குறிப்பாக ஜவ்வாது புலவரின் பிறப்பு 1745 வரை எனலாம். இக்காலத்தில் காப்பியங்களும் சிற்றிலக்கியங்களும் பள்ளு முதலான மக்கட்பிரபந்தங்களும் பல்கி பெருகியுள்ளன. இவ்வகை இலக்கியங்கள் யாவும் நபிகள் பெருமானாரையும் நபி குடும்பத்தினவர்களையும் பாடுபொருளாக கொண்டுள்ளன. இஸ்லாமிய பார்வையில் நபி பிரானும் நபிகளார் குடும்பமும் கண்ணியத்திற்கு உரியவர்கள் ஆவார். இடைக்கால இலக்கியங்கள் கிபி 17-18ஆம் நூற்றாண்டுகளில் வெளிவந்த இலக்கியங்களை இடைக்கால இஸ்லாமிய இலக்கியங்கள் என்பார்கள். இஸ்லாம் சமய சான்றோர்களையும் பாடும் வகையில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு திருப்பு முனையை கண்டது. இடைக்காலத்தில் இத்திருப்பு முனையை காட்டியவர் முகீதின் பிள்ளை தமிழ் படைத்த ஜவ்வாது புலவர் ஆவார். இந்த நூல் ஆற்காடு வாலாஜா முகமது அலிகான் கிபி 1723 முதல் 1795 வரையில் இருந்தவர். அவரின் அவையில் அரங்கேறியது முகீதின் பிள்ளை தமிழ். கிபி 1807 முதல் 1827 வரையுள்ள 20 ஆண்டு கால இடைவெளிக்குள் 9 காப்பியங்களை இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்துள்ளனர். இக்கால இலக்கியங்கள் தற்கால இலக்கியங்கள் கிபி 19ஆம் நூற்றாண்டு முதல் இன்றைய நாள் வரை வந்துள்ள இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள் இக்கால இலக்கியங்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இக்காலம் என்பது நீண்ட நெடுங்கால கட்டத்தை உள்ளடக்கியது என்பதால் நம் நாடு தன்னாட்சி 1950 தன்னாட்சி பெற்ற காலம் வரை வந்துள்ள இலக்கியங்களை ஐரோப்பியர் ஆட்சி கால இலக்கியங்கள் அல்லது விடுதலை வேள்வி கால இலக்கியங்கள் என்றும், இதற்கு பின் உள்ள காலங்களில் காணும் இலக்கியங்களை மறுமலர்ச்சி கால இலக்கியங்கள் என்றும் பாகுபாடு செய்து கொண்டு மிக நுணுக்கமாகவும் விரிவாகவும் காண்பர். இக்கால இலக்கியங்களை செய்யுள், உரைநடை, நாடகம், அற்புத தமிழ் இலக்கியங்கள் என அரபு தமிழ் இலக்கியங்கள் என பாகுபாடு செய்வார்கள். அதாவது இந்த கால இலக்கியங்களை செய்யுள், உரைநடை, நாடகம், அரபு தமிழ் இலக்கியங்கள் என பாகுபாடு செய்வர். பாட அளவு கருதி இங்கு செய்யுள், உரைநடை இலக்கியங்களை பார்க்கலாம். இங்கு ஒரு கருத்தை தெளிவாக்க வேண்டும். முந்தைய கால பிரிவுகளில் இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் தமிழுக்கும் இஸ்லாத்திற்கும் தொண்டு செய்யும் வகையில் நூல்களை படைத்தனர். இக்கால இஸ்லாமிய எழுத்தாளர்கள் இஸ்லாமிய இலக்கியம் மட்டும் அன்றி பொதுவாகவும் எழுதி வருகின்றனர்.
ஆக இஸ்லாமிய இலக்கியம் என்பதோடு இஸ்லாமியர் தமிழ் இலக்கியம் என்பதனையும் சேர்த்தே நாம் பார்க்க இருக்கின்றோம். இக்கால செய்யுள் இலக்கியங்கள். இக்கால தமிழ் செய்யுள் இலக்கியத்தை வளப்படுத்தியதில் இஸ்லாமிய கவிஞர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் தமிழ் மரபையும் பண்பையும் பின்புலமாக கொண்டு பாடியுள்ளனர். மரபு கவிதை பழைய மரபை பின்பற்றி மிகச்சிறந்த மரபு கவிதைகளை பாடிய பெருமை சதாவதானி செய்குத்தம்பி பாவலர், சாரண பாஸ்கரன், கவி கா மு ஷெரீப் போன்றோரை சாரும். செய்குதம்பி பாவலர் இஸ்லாமிய தமிழ் புலவர்களுள் குறிப்பிடத்தக்க சாதனையாளர். 1876 நாஞ்சில் நாட்டில் பிறந்த சதாவதானி செய்குதம்பி பாவலர் வள்ளலாரின் அருட்பாவை மருட்பா என்று கூறியவர்களுக்கு எதிராக வாதாடியவர். மறைமலையடிகள், திருவிக்கா ஆகியோரால் போற்றப்பட்டவர். இவர் பாடிய செய்யுள் இலக்கியங்கள் சம்சுதாசின் கோவை, திருநாகூர் திரிபந்தாதி, திருக்கோட்டாற்று பதிற்றுப்பந்தாதி, நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, நீதி வெண்பா, அழகப்ப கோவை ஆகியவை. சிலேடையாக பாடல் இயற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. நல்ல புலமையும் சொற்களை கையாளும் திறமையும் கூர் அறிவும் உடையோரே அத்தகைய பாடல்களை இயற்ற இயலும். ஒரு சிலரே சிலேடை கவிஞர்களாக புகழ் பெற்றுள்ளனர். அவர்களுள் செய்குதம்பி பாவலரும் ஒருவர். அவரது புலமையையும் நினைவு ஆற்றலையும் அடிப்படையாக கொண்டு சதாவதானி எனும் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. சதாவதானம் என்றால் 100 என்று பொருள். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக நடத்தப்படும் சோதனைகளில் ஒன்றுதான் சதாவதானம். சோதனைக்கு உரியவரிடம் ஒரே நேரத்தில் பலரும் பங்கு கொண்டு பல கேள்விகளை கேட்பார்கள். புலவரை சுற்றிலும் மணியடித்தல், மலர் எறிதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். இவை 100 விதமானவையாக இருக்கும். இவை அனைத்தையும் நினைவில் வைத்து கொண்டு இறுதியில் ஒவ்வொன்றிற்கும் பதில் தர வேண்டும். சில பதில்கள் கவிதையில் சொல்லப்பட வேண்டியிருக்கும். இதற்கு மிகுந்த நினைவாற்றலும் திறமையும் தேவைப்படும். அத்தகைய சதாவதான நிகழ்ச்சியில் செய்குதம்பி பாவலரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று, எல்லா சமய கடவுளையும் சுட்டும் வகையில் ஒரே வரியில் ஒரு கவிதை கூறுங்கள் என்பதாகும். உடனே செய்குதம்பி பாவலர் சிலேடையாக சிரமாறு உடையான் என்று பாடினார். இதனை சிரம் 6 உடையான் என்றும் சிரம் மாறு உடையான் என்றும் பிரிக்கலாம். சிரம் என்றால் தலை, தலைமை என்றால் 6, நதி 6, எண் 6, நெறி நெறி மாறியிருத்தல். இத்தொடர்க்குரிய பொருள்கள்: 1. தலையிலே கங்கையாற்றை உடைய சிவபெருமான். 2. தலையிலே 6 முகங்களை உடைய முருகன். 3. தலையிலே மாறுபட்ட முகத்தை உடைய கணபதி. 4. தலையாய நெறிகளை உடைய அல்லாஹ் அல்லது இயேசு அல்லது புத்தர். இப்படி மேற்குறிப்பிட்ட பொருளை விளக்கி கூறி அனைவரது பாராட்டையும் பெற்றவர் சதாவதானி செய்குதம்பி பாவலர். அந்த சிலேடையை மறுமுறையும் படித்து காட்டுகிறேன். சிரமாறு உடையான் என்று பாடினார். இதனை சிரம் 6 உடையான் என்றும் சிரம் மாறு உடையான் என்றும் பிரிக்கலாம். அடுத்த இஸ்லாமிய புலவர் சாரண பாஸ்கரன். 1950ஆம் ஆண்டிற்கு பின் அமைந்த மறுமலர்ச்சி காலத்தில் முதலில் வந்த இஸ்லாமிய தமிழ் காப்பியம் யூசுப் ஜுலைகா ஆகும். இதனை இயற்றியவர் சாரண பாஸ்கரன். இவரது இயற்பெயர் TMM அகமத். 1957 வெளிவந்த இக்காப்பியம் குரானிலும்
விவிலியத்திலும் சொல்லப்படும் இறை தூதர்களுள் ஒருவரான யூசுப் நபியின் வரலாற்றை கூறுவது. சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்ட யூசுப் நபி படிப்படியாக உயர்ந்து எகிப்து அரசில் பெரிய அதிகாரியாக ஆகி தன் சகோதரர்களை மன்னித்து தன்னோடு வைத்து கொண்டதும், ஜுலைகா என்னும் எகிப்திய நங்கையை மணந்து கொண்டதும் ஆகிய வரலாறு 66 இயல்களில் விரிவாக பாடப்பட்டுள்ளது. அடுத்தவர் கவி கா.மு. ஷெரீப். இஸ்லாமிய கவிஞர்களுள் மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் கவிஞர் கவி கா.மு. ஷெரீப். திரையிசை பாடல்கள் வாயிலாக அறிமுகமான இக்கவிஞர் நபியே எங்கள் நாயகமே என சதகமுறை காவியம் ஒன்றை எழுதினார். மேலும் அந்தாதி வடிவத்தில் ஆன்மகீதம் என்ற நூலையும், மச்சகந்தி பீஷ்மசபதம் என்ற குறும் காவியத்தையும் இயற்றினார். தாம் பாடிய கவிதைகளை தொகுத்து கவி கா.மு. ஷெரீப் கவிதைகள் என்னும் நூலையும் வெளியிட்டுள்ளார். தேசிய கவிஞர்கள். ஐரோப்பியரின் ஆட்சியை அகற்றும் பணியில் பாடுபட்ட பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி அடிகள் ஆகியோரின் கோட்பாடுகள் யாவும் இக்காலத்தின் முதல் கட்டத்தில் இஸ்லாமிய தமிழ் புலவர்களால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. காதர் முகைதீன் மஸ்தான் புலவரின் கல்குடி அகற்றும் அலங்காரம், N.A. அப்துல் லத்தீப்பின் இந்திய தேசிய அபிமான சிந்து, பீர் முகமது ராவுத்தரின் கதரானந்த களிப்பு, கம்பம் பீர் முகமது பாவலரின் காந்தி மாளிகை, அசன்மோதின் தேசிய கீதம், K.M. அல்லாப்பிச்சை ராவுத்தர் இயற்றிய தேசிய திலகர் மாளிகை, காசிம் புலவர் சர்வ சமய கீர்த்தனை போன்ற நூல்கள் குறிப்பிடத்தக்கன. சமயம், சமய கோட்பாடுகள் என குறிக்கோளோடு வாழ்ந்த இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் விடுதலை வேள்வி கடலில் சங்கமம் ஆனார்கள். இவர்கள் பொன்னே போல் போற்றத்தக்கவர்கள். சமயம் பற்றி பாடிய கவிஞர்கள். போடி புலவர் கான் முகமது இறைவனின் 99 நாமங்களை விளக்கி இனிய சந்தத்தில் கொள்கை மணி கோவை என்ற 3 தொகுதிகளையுடைய நூலை படைத்தார். புத்தர் வரலாற்றை ஆசிய சுடர் என்னும் காவியமாக்கி தந்தார். மறுமலர்ச்சி காலத்தில் தொடக்க கால இஸ்லாமிய இலக்கியங்கள் சில புதிய வார்ப்பு பெற்றுள்ளன. பனைக்குளம் மு. அப்துல் மஜீத் புலவர் நாயகா வெண்பா படைத்துள்ளார். சீரா புராணமும் சின்ன சீராவும் இதன் உள் அடக்கம் எனலாம். இதனைத் தொடர்ந்து அண்மையில் M.R.M. அப்துல் ரஹீம் நபிகள் பெருமானாரின் வரலாற்றை காவியமாக படைத்துள்ளார். சித்திரக்கவி அலமுனூர் இவ்வரலாற்றை ஞான ஒளிச்சுடர் என தந்துள்ளார். நபிகள் பெருமானார் மற்றும் உள்ள இறை நேசர்களை பிள்ளை தமிழாக பாடும் பழைய போக்கு வள்ளல்களை பாடும் நிலையில் திரும்பியுள்ளது. நாஞ்சில் ஆரிதுபாளையம் கேசியம் பிள்ளைத்தமிழ், புலவர் S.M.A. காதர், வள்ளல் சீதக்காதி பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை படைத்துள்ளனர். காரை இறையடியான் 1935 1994. நபிகள் பெருமானார் நவின்ற நல்லுரைகள் 2000 தொகுத்து குரல் வெண்பா யாப்பில் நபிமொழி குரல் என்னும் நூலை படைத்துள்ளார். காரை இறையடியான் நபிகள் பெருமானார் நவின்ற நல்லுரைகள் 2000 தொகுத்து குரல் வெண்பா யாப்பில் நபிமொழி குரல் என்னும் நூலை படைத்துள்ளார். இந்நூல் 19 இயல்களையும் 200 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. சான்றுக்கு ஒரு குறள் பார்க்கலாம். அரபு நாட்டிலிருந்து நோக்க சீன நாடு நெடும் தொலைவில் உள்ளது.
கல்வியின் இன்றி அமையாமையை நோக்கிய நபிகள் பெருமானார் எத்தகைய தொலைவில் கல்வி கிடைத்தாலும் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் சீனா சென்றாகிலும் கல்வி கற்றுக்கொள்க என்றார். சீனா சென்றாகிலும் கல்வி கற்றுக்கொள்க என்றார். இதை காரை இறையடியான் சீனத்தில் கல்வி செழிப்பெனினும் சென்றதனை தானோடி கற்றல் தலை. திரும்ப வாசிக்கிறேன். இது நபிமொழி குறளில் 1551வது குறள். சீனத்தில் கல்வி செழிப்பெனினும் சென்றதனை தானோடி கற்றல் தலை என பாடியுள்ளார். தனித்தமிழ் இயக்க சிந்தனையாளராகிய காரை இறையடியான் கன்னி தமிழ் வளர்த்த காரைக்கால் அம்மையார், திருவருட்பாவை, திருநபி இரட்டை மணிமாலை, அறிவியல் ஆத்திச்சூடி, கல்லறை காதல், செந்தமிழ் தொண்டர் ஆற்றுப்படை முதலான நூல்களையும் இயற்றியுள்ளார். இவருடைய தமிழ் அமுதம் என்னும் நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது. இளந்தென்றல் என்னும் நூல் குழந்தை இலக்கிய போட்டியில் பரிசு பெற்றது. கவி மா மணி என இவர் போற்றப்பட்டார். புது கவிதை புது யுகத்தின் தேவைகளான மனிதாபிமானம், சர்வதேசியம் போன்றன புது கவிதையின் கருப்பொருள் ஆகும். குறிப்பாக சமூக பார்வை கொண்ட மனிதாபிமான போக்கினையும் ஜாதி மத பேதங்களை கடந்த புதுமை போக்கினையும் புது கவிதைகள் கொண்டுள்ளன. புது கவிதை உலகில் சாதனை படைத்தவர்களாக கவிக்கோ அப்துல் ரகுமான், மு மேத்தா, இன்குலாப், அபி முதலான பலரை காண்கிறோம். இவர்களுடைய கவிதைகளில் இஸ்லாமிய புராண இயல், மரபியல் படிமங்களை காட்டிலும் இந்திய புராண இயல், மரபியல் படிமங்களே மேலோங்கி நிற்கின்றன. கவிக்கோ அப்துல் ரகுமானை பற்றி பார்க்கலாம். மதுரையில் 1937 பிறந்தவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். பால்வீதி, நேயர் விருப்பம், சுட்டுவிரல், ஆலாபனை முதலிய கவிதை நூல்களையும், இன்றிரவு பகலில், அவளுக்கு நிலா என்று பெயர், கரைகளே நதியாவதில்லை, சலவை மொட்டு முதலான கவிதை திறனாய்வு நூல்களையும் படைத்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பாரதிதாசன் விருதும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதும் பெற்றுள்ளார். இவருடைய ஆலாபனை என்னும் நூல் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றுள்ளது. ஆம், கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் இயற்றிய ஆலாபனை என்னும் நூல் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றுள்ளது. ஆலாபனை கவிதை தொகுப்பிலுள்ள ஒரு கவிதையை பார்க்கலாம். தற்செயலாக ஒரு நாள் தொலைபேசியில் தவறான எண்ணில் இறைவன் சிக்கிக் கொள்கிறான். அந்த ஆலாபனை கவிதை தொகுப்பிலிருந்து மேற்கோள் காட்டுகிறேன். தற்செயலாக ஒரு நாள் தொலைபேசியில் தவறான எண்ணில் இறைவன் சிக்கிக் கொள்கிறான். கவிக்கோ கேட்கிறார், இங்கே என்ன நடக்கிறது என்று பார். இதோ உனக்கு வீடு கட்டுவதற்காக உன் வீட்டை இடிக்கும் மூடர்கள். இடிக்கப்படுவதில் நீ இடிக்கப்படுகிறாயா? கட்டப்படுவதில் நீ கட்டப்படுகிறாயா? இப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிதை. இந்த ராமர் யார்? ரஹீம் யார்? பெயரால் அல்லவா இத்தனை பிரச்சினை? பெயர்களில் நீ இருக்கிறாயா என்று அல்லாவை கேட்கிறார். கடைசியாக கேட்கிறேன், நீ இந்துவா முஸ்லிமா? அவ்வளவுதான். ராங் நம்பர் என்ற பதிலோடு இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. கடவுளை கட்டடங்களுக்கு உள்ளும் மத வேலிகளுக்கு உள்ளும் அடைக்க முயலும் அறிவின்மையையே கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் இந்த பாடலால் கவிதையில் ஆலாபனை என்ற கவிதை தொகுப்பில் அறிவுறுத்துகிறார். மு மேத்தா புது கவிதை உலகில் தனக்கென தனி இடத்தை பிடித்து கொண்டவர் மேத்தா ஆவார். 1945
மதுரை மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் என்னும் ஊரில் பிறந்தவர். சென்னை மாநிலக் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனச்சிறகு, அவர்கள் வருகிறார்கள், முத்துமுகம் முதலான 30 நூல்களை எழுதியுள்ளார். புது கவிதையில் நபிகள் பெருமானாரின் வரலாற்றை நாயகம் ஒரு காவியம் என படைத்துள்ளார். தமிழக அரசின் பாரதிதாசன் விருது பெற்றுள்ளார். இவருடைய காற்றை மிரட்டிய சருகு என்னும் தலைப்பில் சில வரிகள். காற்றை மிரட்டிய சருகு. சாதி மனிதன் தன் முகத்தில் தானே பூசிக்கொண்ட கரி. அதனால் இது பிறவினை அல்ல தன்வினை. இதனால் செய்யப்படு பொருள் பிரிவினை. அற்புதமான கவிதை. காற்றை மிரட்டிய சருகு. சாதி மனிதன் தன்முகத்தில் தானே பூசிக்கொண்ட கரி. அதனால் இது பிறவினை அல்ல தன்வினை. இதனால் செய்யப்படு பொருள் பிரிவினை என தமிழ் இலக்கண மரபினை கொண்டு சாதியின் கொடுமையை காட்டுகின்றார். கவிக்கோ அப்துல் ரகுமான், மேத்தா இவர்களைப் போலவே இன்குலாப், அபி போன்றோரும் புது கவிதை உலகில் நிலை பெற்றோர் ஆவர். இன்குலாப் பற்றி பார்க்கலாம். ஷாகுல் ஹமீது என்னும் இயற்பெயருடைய கவிஞர் இன்குலாப் தமிழ் புது கவிதையில் புரட்சிகரமான கருத்தோட்டங்களை நிரப்பியவர். இவருடைய இன்குலாப் கவிதைகள் வெள்ளை இருட்டு, ஆக்டோபஸ் போன்ற கவிதை தொகுப்புகள் ஒடுக்குமுறைக்கு இலக்காகும். பல்வேறு வகைப்பட்ட எளிய மக்களின் நிலைகளை கூறுவது மட்டுமின்றி அவர்களை தலைநிமிர்ந்து போராடி கை விலங்குகளை உடைக்க தூண்டுவனவாகவும் அமைகின்றன. மார்க்சிய கோட்பாடுகளும் தமிழ் தேசிய உணர்வும் மனிதாபிமானமும் இவர் கவிதைகளின் அடிநாதம் ஆகும். விபச்சாரியை பற்றி கண்டனமாகவும் இகழ்ச்சியாகவும் எழுதப்பட்ட கவிதைகளின் இடையே இன்குலாப் எழுதிய கீழ்குறிப்பிடும் 2 வரி கவிதை இவருடைய ஆழ்ந்த மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிறது. விபச்சாரின் கல்லறை வாசகம் அது. மரணமாவது இவளை கவன் துணியால் கௌரவப்படுத்தியது. கவன் துணி என்றால் அடக்கம் செய்வதற்காக உடலை போர்த்தும் துணி. அற்புதமான பொருள் கொண்ட வரிகள். மரணமாவது இவளை கவன் துணியால் கௌரவப்படுத்தியது ஒரு விபச்சாரியின் கல்லறை வாசகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இன்குலாப் எழுதிய கவிதை. அபி தமிழ் கவிதையின் தனித்தன்மையான ஒரு போக்கை அபியிடம் காணலாம். உணர்வுகளின் நுட்பமான அருவப் பிறப்பு நிலைகளை அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம் பாருங்க, அதை கவிதையாக வடிப்பவர் அபி. இவர் கவிதைகளின் வாயிலாக அனுபவத்தை தாண்டிய நிலையையும் இருப்பின் முடிவின்மையையும் தேடுகிறவர். சமயம் தத்துவம் சாராத ஆன்மீகமே இவர் கவிதைகளின் அடிப்படை. சமயம் தத்துவம் எதையும் சேராத ஆன்மீகம் இவருடையவை. மௌனத்தின் நாவுகள், அந்தர நடை என்ற ஒன்று ஆகியவை இவரது கவிதை தொகுதிகள். இவரது தெளிவு என்ற கவிதை இந்த பிரபஞ்ச பெருவழி அனுபவங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தெளிவு காண முயன்று தெளிவு என்பது இல்லாத பொருள் என்ற முடிவுக்கு வந்து சேர்கிறது. ஆனால் இந்த தேடலின் பரவசம் மகத்தானது. அதனை அபி எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள். தனித்தலின் பரவசம் அனுபவத்தின் கையிருப்பில் அடங்காது, நழுவி நழுவி விரிவு கொண்டது. அதாவது இந்த பிரபஞ்ச பெருவழி அனுபவங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தெளிவு காண முயன்று தெளிவு என்பது இல்லாத பொருள் என்ற முடிவுக்கு வந்து சேர்கிறது. அந்த தேடலின் பரவசம் மகத்தானது. அதைத்தான் அவருடைய இந்த கவிதை குறிப்பிடுகிறது. தனித்தலின் பரவசம் அனுபவத்தின் கையிருப்பில் அடங்காது, நழுவி விரிவு கொண்டது. இப்படி குறிப்பிடுகிறார் அபி. இத்துடன் இன்று
இஸ்லாமிய இலக்கியத்தின் முதல் பகுதியை நிறைவு செய்கிறோம். நாளை இஸ்லாமிய இலக்கியங்களின் 2வது பகுதியை காண்போம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.